ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ்னா அவங்க T3. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீமான் ஸ்லேயர் ஹாஸ்டல் ட்ரைனிங்காக கூட செகண்ட் எபிசோட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் யோச்சிரோக்கு லேடி டமாவை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அது யாருன்னு வேகமாக வந்து கீழே பார்க்குறான். ஆனால் அந்த குரோ அங்கே வந்து பறந்து போயிடுச்சு. உடனே டமாவோ அவங்களுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்ல, இல்லை அதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ நேஸ்கோவால் சூரியன் வெளிச்சத்தில் நடக்க முடியும். ஸோ ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, இல்லைனா அது முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம கண்டிப்பாக அங்கே தான் போக போகிறோம், ஏன்னா அங்கே தான் மாஸ்டர் உபியோஷிக்கியோட வீடு இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னா எனக்கு உன்னோட ஹெல்ப்பும் வேணும் யோசிச்சிரோன்னு சொல்ல, உடனே டாஞ்சிரோவை காட்டுறாங்க. அவனுக்கு மாஸ்டர்கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, டாஞ்சிரோ என்னால் அசைய முடியல, அதனாலே என்னால் கியோ கிட்ட பேச முடியாது. ஸோ எனக்காக நீ தான் அவன்கிட்ட பேசணும், நம்ம இந்த மாதிரி சமயத்தில் ஒன்றா இருக்கணும். அண்ட் கியோ எப்போவுமே தனியாக தான் இருப்பான், நீ தான் அவன்கிட்ட பேசி அவனை மூவ் பண்ண வைக்கணும், நீ எனக்காக இதை பண்ணணும்னு சொன்னதும் டாஞ்சிரோ மாஸ்டருக்காக அதை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறான். அப்போ ஹயோரி அவனை பார்த்து, எங்கே போகிற, இவ்வளோ சீக்கிரமாக வெளியே கிளம்புற, நீ ஹாஷியரோட ட்ரைனிங் பண்ண போறியான்னு கேட்க, ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனை மீட் பண்ணணும். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்லு. என்னன்னா, ஒருத்தன் தனியாகவே இருக்கான்னா அவனை எப்படி நம்ம பேசி அவனை ஒன்றாக்குறது அப்படின்னு கேட்க, நீ சொல்கிறத பார்த்தா நீ அவனை சேர் பண்ண நினைக்கிறியா? ஆமாம் அப்படின்னு சொன்னதும், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவள் எதையும் எடுக்க போறா. அப்போ டாஞ்சிரோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலன்னு யோசிக்கிறப்போவே அவள் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து தரா. அதை பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்க, அப்போ அவள் இதில் நான் ஒனிகிரேஸ் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன், நீ ஹெல்த் அண்ட் மைண்டை நல்லா வச்சுக்கோ, அதுக்கு சாப்பாடு முக்கியம், நீ யாரோட பேசணும்னு நினைக்கிறியோ அவங்களோட சேர்ந்து சாப்பிடு, கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்ல, அவனும் அங்கேருந்து கிளம்பி கியோட வீட்டுக்கு வந்து நிற்கிறான். ஹே கியோ, நீ உள்ளே தானே இருக்க, நான் தான் டாஞ்சிரோ வந்திருக்கேன், நான் உள்ளே வரலாமான்னு சொன்னது, அவனுக்கு அவன் உள்ளே வரானா இல்லை அவன் கிளம்புறான் தானே சொன்னான்னு சொல்லும் போதே டாஞ்சிரோ உள்ளே வந்து பார்க்குறான். அப்போ உன்ட்ட ஏதோ தப்பாக இருக்குது, நீ அவர் மேலே கோவமாக இருக்கன்னு கேட்க, நான் உன் மேலே தான் கோவமாக இருக்கேன், நீ வாட்டர் பிரீத்திங்கை ஒழுங்காக கற்றுக்கல, நீ அதை கற்றுக்கிட்டு வாட்டர் ஆஷராக மாறுவேன்னு நினச்சேன். சரி நான் ஹாஸ்டல் ட்ரைனிங் உன்னோட எடுக்கலாமா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் முடியாது, நான் மாஸ்டர் உருக்குட்டாக்கி கிட்ட பேசியிருக்கேன், அது என்னன்னா வாட்டர் பிரீத்திங்ன்றது பேசிக் டெக்னிக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் யாராச்சும் சீக்கிரமாக வாட்டர் பிரீத்திங் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக வாட்டர் ஆஷராக மாறுங்கன்னு சொல்ல, டாஞ்சிரோ நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, நீ தானே வாட்டர் ஆஷரான்னு சொல்ல, நானும் வாட்டர் ஆஷரா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ டாஞ்சிரோக்கு மாஸ்டர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. உடனே டாஞ்சிரோ விடாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் நைட் ஆகி கூட டாஞ்சிரோ எங்கேயுமே போகாமல் கியோவோட வீட்டு முன்னாடியே படுத்து தூங்குறான். நீ நான் கொடுத்த ஒனிகிரியை சாப்பிட்டியா, சரி என்னை ட்ரெயின் பண்ணுன்னு சொல்ல, இங்கே பாரு நீ என்ன நைட் டைம் பேட்ரோல் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல எந்த டீமன்ஸும் இல்லை, நீ இந்த இடத்துல இருந்து போன்னு சொல்ல, சரி அப்போ என்னை ட்ரெயின் பண்ணுன்னு விடாமல் ஃபாலோ பண்ணி காலையில் அங்கேயும் விடாமல் ஃபாலோ பண்ணுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா மதியம் நைட்டுன்னு விடாமல் ஃபாலோ பண்ணேன். ஒரு நாள் கியோ வந்து பார்க்க டாஞ்சிரோ சந்தோஷப்படுறான். இவன் என் பின்னாடி ஃபாலோ பண்ணியே வாழ்க்கையை ஓட்டிடுவான் போலன்னு சொல்ல, டாஞ்சிரோ நீ உன்னோட ஹாஸ்டல் ட்ரைனிங்கை பற்றி எதாவது பேசலான்னு சொல்ல, அவன் அதுக்கு நான் அந்த ட்ரைனிங்கை பண்ண போகிறது இல்லை, ஆமாம் இந்த மவுண்டன் தானே நீ ஆஷராவை மாறதுக்கு முன்னாடி வச்ச ட்ரைனிங் பிளேஸ்ன்னு சொன்னதும், ஆமாம் அதே மாதிரி அங்கே ஒரு பையன் இருந்தான், அவனோட வயசும் 13 தான், என்னோட வயசும் அவனோட வயசும் ஒன்றா தான் இருந்துச்சு, அண்ட் அவன் ஃபேமிலியும் டீமன்ஸ் தான் கொண்டு இருக்கு, அண்ட் அவனுக்கு ஜஸ்டிஸில் பெரிய நம்பிக்கை இருக்குது, 2 பேரும் ஒரே டைம் தான் அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணோம், அண்ட் அவன் பேர் சபிட்டோ, எனக்கும் அவனுக்கும் போக போக நட்பு வளர ஆரம்பிச்சது, அண்ட் அன்னைக்கு தான் அந்த மவுண்டனில் எல்லா டீமன்ஸையும் சபிட்டோ தான் கொண்டான், ஆனால் நான் அங்கே ஒரு டீமன் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே டயர்டாகி விழுந்துட்டேன், சபிட்டோ தான் நான் காப்பாற்றினா, அதுக்குள்ளே இன்னொரு பையன் டீமன்ட்டை மாட்டிக்கிட்டான், அண்ட் என்ன இன்னொரு பையனை விட்டுட்டு அவனை காப்பாற்ற போயிட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் முழிச்சு பார்த்தா எல்லாருமே செலக்ட் ஆகிட்டாங்க, ஈவன் நான் கூட செலக்ட் ஆகிட்டேன், ஆனால் அவன் மட்டும் இறந்து போயிட்டான், ஆனால் தகுதி இல்லாத நான் செலக்ட் ஆகிட்டேன், நான் வாட்டர் ஆஷராக இருக்க தகுதி இல்லாத ஒருத்தன், என்னால் மற்ற ஆஷரா கிட்ட ஈக்குவலாக நின்று பேச முடியாது, இதனால தான் சொல்கிறேன் நீ வேறு ஆஷரா கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கோ, அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா இதுக்கு மேலே என் மேலே அந்த மார்க் கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை, ஆனால் சபிட்டா மட்டும் இப்போ இருந்திருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு அந்த மார்க் வந்திருக்கும். ஸோ இது டைம் வேஸ்ட் தான், அன்னைக்கு அவனுக்கு பதிலாக நான் தான் இறந்துருக்கணும். அண்ட் இது டாஞ்சிரோவால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை காப்பாற்ற போய் நம்ம கண்ணு முன்னாடி இறந்து போகிறது ரொம்பவே ஒரு வழியை தரும், அண்ட் அந்த சபிட்டோ எனக்கு அந்த மவுண்டனில் இறந்து போயும் ஒரு ஆத்மாவாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான், அண்ட் கண்டிப்பாக சபிட்டோ அந்த டைமில் மட்டும் இங்கே இருந்தான்னா கண்டிப்பாக கியோட ஏஜில் தான் இருப்பான், ப்ளஸ் அந்த டைமில் மவுண்டன் இருக்கிற எல்லா டீமன்ஸையும் அவன் கொண்டு இருக்கான், கண்டிப்பாக இப்போ மட்டும் அவன் இருந்திருந்தான்னா அவன் தான் கண்டிப்பாக ஒரு பிகஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக தான் இருந்திருப்பான், அண்ட் இதுதான் இன்னொரு ரீசன் கியோ ஏன் நான் அந்த டைமில் அவனுக்கு பதிலாக செத்துருக்கணும்னு சொல்கிறதுக்கு, அண்ட் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் ரெங்கோக்கு அவரே என்னை காப்பாற்ற அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸையும் கொண்டாரு, அண்ட் அவர் ரொம்ப நல்லவர், உண்மையாகவே அவருக்கு பதிலாக நான் தான் அந்த இடத்துல இறந்து போயிருக்கணும், ஏன்னா இப்போ கூட என்னால் என்ன முடியும்னு சொல்ல முடியல, ஆனால் ரெங்கோக்கு மட்டும் இப்போ இருந்தாருன்னா கண்டிப்பாக முசானை டிஃபீட் பண்ணுவார், ஆனால் நான் என்ன பண்ணேன்னு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கேன். ஆனால் இன்னொருக்கே சொல்கிறான் அவர் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காருன்னு, எனக்கு சுத்தமாக தெரியல அவர் ஏன் இந்த அளவுக்கு என்ன நம்புறாருன்னு, பட் இந்த மாதிரி பேசிட்டே இருந்தால் ஒரு பிரோஜனமும் இல்லை, நான் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சே ஆகணும், அதுக்கு நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. அவன் கியோ என்னதான் ஹாஷிராவாக தகுதி இல்லைன்னு சொன்னாலும் அவனும் அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வர ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான், ஆனால் ஏன் கியோ இந்த மாதிரி சொல்கிறான்னு சுத்தமாக தெரியல. அப்போ டாஞ்சிரோ சொல்கிறான், நீ இப்படி பண்ணுறது சபிட்டோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அவன் உன்னை நம்பி விட்டுட்டு போன பொறுப்பை நீ கரெக்டாக பார்க்காத மாதிரி ஆயிடுன்னு சொன்னதும் அவன் ஷாக் ஆகி நிற்க, அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அப்போ சபிட்டோ கியோ அறையிறான். அதுக்கப்புறமா நீ இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன்னோட சிஸ்டர் கல்யாணம் பண்ணலான்னு எடுத்தாங்க, ஆனால் அப்படி இருந்துமே உன்னை டீமன்ஸ் வந்து காப்பாற்றிட்டாங்க,
பண்ணாங்க, உன்னோட உயிரை காப்பாத்தி அவங்க உயிரை விட்டாங்க, அதை வீணடிக்க போறியான்னு சொன்னதும் அவன் அன்னைக்கு அரைஞ்சார இன்னைக்கு அவன் ஃபீல் பண்றான். அண்ட் அப்போதான் இதை நான் எப்படி மறந்தேன், நான் சபிட்டோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இதை நான் நினைக்கும் போதுதான் என்னோட கண்ணு கலங்கிடும், என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். அப்போ டான்ஜிரோ ஐயோ நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா, இப்போ வரைக்கும் அசைஞ்சிட்டு இருந்தவன் இப்போ சைலண்டா நிக்கிறானேன்னு சொல்றான். ஒரு ஐடியா இப்படி பண்ணலாம், அதாவது ஒரு ஈட்டிங் காம்படிஷன் நடத்துவோம், அதில் அவன் தோத்துட்டானா அவனால ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரைனிங் வந்து தான் ஆகணும்னு யோசிக்கிறப்போவே கியோ சொல்றான் டான்ஜிரோ நான் லேட்டா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோன்னு சொல்ல வரதுக்குள்ளேயே டான்ஜிரோ சொல்றான் நம்ம சோபா ஈட்டிங் காம்படிஷன் வச்சுக்கலாம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்ல கியோ என்ன அவ்வளோ சீக்கிரம் ஈட்டிங் காம்படிஷனானு சொல்லி 2 பேருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ கியோ கேட்கறான் ஆமா ஷினோபு என்கிட்ட இந்த ட்ரைனிங்கை பத்தி எதுவும் சொல்லல, உன்கிட்ட சொன்னாங்களான்னு கேட்க அவனும் இல்ல அவங்க எப்படி இந்த ட்ரைனிங் கொடுக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் ஷினோபுவை காட்டுறாங்க. அவன் எனக்கு பொறுமையை கொடுங்க, எனக்கு அது ரொம்ப தேவைப்படுதுன்னு சொன்னதும் கனோஹோ அங்க வந்துடுறா. அப்போ நான் நெக்ஸ்ட் விண்டாசிரா கிட்ட ட்ரைனிங் போனதுக்கு அப்புறமா ஸ்டோனை முடிச்சதும் உங்ககிட்ட ட்ரைனிங் வரலாமான்னு கேட்க இல்ல கனோஹோ நான் இந்த டைம் ஆஸ்திரேலியா ட்ரைனிங் கலந்துக்க போறது இல்லைன்னு சொல்றா. என்ன சொல்றீங்க, நான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கலான்னு இருந்தேன்னு சொல்ல அது ஷினோபு ரொம்ப சந்தோஷப்படுது. அப்போ இங்க வா நான் உங்ககிட்ட ஒரு டீமனை பத்தி சொல்றேன், அதுதான் என்னோட சிஸ்டர் கனோயை கொண்டுச்சு, ஆனா அந்த டீமனை எப்படி கொல்லணும்னு சொல்றதோட இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்க இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு தாறுமாறு தடரடி வீடியோ சந்திக்க வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா பை பாய்.